பாக்யா சொல்றாங்க, இனியா கூட போட்டி நடத்துற இடத்துக்கெல்லாம் போகணும். யாரு இவ கூட அலையிறது? செலியன் சொல்றாரு, எங்க போனாலும் இனியாவை நான் கூட்டிட்டு போறேம்மா. ஜெனி சொல்றாங்க, இவனை நம்பி போகாத இனியா, வேலை இருக்குன்னு கடைசி நேரத்துல கவுத்து விட்டு போயிடுவாரு. எழில் சொல்றாரு, அண்ணனால முடியலாட்டி நான் கூட்டிட்டு போறேன் என் தங்கச்சிய. அதுக்கு பாக்யா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு சொல்றாங்க. இனியா படிச்சு முடிச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணி கேட்டோம். அதுக்கு எழில் சொல்றாரு, அம்மா இனியாதான் போகணும்னு ஆசைப்பட்டாலே. ஜெனி சொல்றாங்க, பெர்மிஷன் தான் குடுங்களே ஆண்டி. செலியன் சொல்றாரு, காலேஜ்லயே இவ ஒருத்தி தான் செலக்ட் ஆயிருக்கதா சொல்றா. இவ சேரலாட்டி காலேஜுக்கு தானே கெட்ட பேரு. எழில் சொல்றாரு, இப்ப உங்களுக்கு இனியா டிவியில ஆடுறதுதான் பிரச்சனையா? நீங்க எல்லாரும் கவலைப்படாதீங்க, இனியா ஃபைனல் ஸ்டேஜ் முடியும் போமாட்டா. இனியா சொல்றாங்க, என்னென்ன இப்படி சொல்ற? அம்மா ரொம்ப வருஷம்லாம் டான்ஸ் கத்துக்கிறவங்க இந்த காம்படிஷனுக்கு போவாங்க. இவளால எல்லாம் அவங்கள எல்லாம் சமாளிச்சு கடைசி ரவுண்டு முடியும் போக முடியாது. ஈஸ்வரி சொல்றாங்க, ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இனியா எதுக்கு போட்டியில கலந்துக்கணும்? செலியன் சொல்றாரு, பாட்டி அவதான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டால, போய் கலந்துக்கட்டும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இனியாவுக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, சரி செலியனே இனியாவ கூட்டி கொண்டு போய் விட்டுட்டு கூட்டியாரட்டும்னு சொல்றாங்க. அதுக்கு செலியன் சொல்றாரு, நான் இனியாவ கூட்டி கொண்டு போய் விட்டுருவேன், அவ கூடயே என்னால சுத்த முடியுமா? நான் ஆபீஸ் போகணும்ல பாட்டி. செலியா இந்த கஷ்டத்தை பார்க்காம இந்த ஒன்ன மாத்திரம் செஞ்சிடுறா. பாட்டி தெரியாம பேசாதீங்க, என் தங்கச்சிய காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வரணும், எனக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டா ஆபீஸ்ல என்னைய பார்த்தா சிரிக்க மாட்டாங்களா? இதுல சிரிக்கிறதுக்கு என்னடா செலியா இருக்கு? பாட்டி அவ வாட்டுக்கு காலேஜ் பஸ்ல போய்கிட்டு இருந்திருப்பா. நீங்களும் தாத்தாவும் தான் அவளை கூட்டி கொண்டு போய் விட்டுட்டு கூட்டியாரணும்னு ஒரு புது கதைய ஆரம்பிச்சீங்க. ஜெனி சொல்றாங்க, செலியா அந்த கதைய பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? செலியன் சொல்றாரு, பேசாம ஒரு ஜெனி, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். ஒழுங்கா இனியா பஸ்ல போய்கிட்டு இருந்தா, ஆட்டோல கூட்டிட்டு போய் பழக்கியாச்சு. இப்ப இவங்களால முடியல, என்னைய கூட்டிட்டு போக சொல்றாங்க. எனக்கு ஆபீஸ்ல வேலை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? அதுக்கு இல்லடா செலியா. இல்ல எதுக்கு பாட்டி சொன்னீங்க? இன்று பூட்டானின் நாணயம் இந்திய ரூபாய். நாளை சந்திப்போம்.